வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை மறைத்து வைத்த சில மன அழுத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மன அழுத்தங்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அது நீங்க நினைத்ததை விட பெரிய ஒரு அழுத்தங்களாக இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகளும் அதிகமாக கூடியிருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக உங்களை முன்னே தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ஒரு மன அழுத்தங்கள் யாருக்குமே ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதையுமே பேசாமல் நீங்கள் எதையுமே பேசாம அப்செட் ஆன, அதாவது கோபப்பட்ட தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டீர்கள் என்று நினைத்து எத்தனையோ நபர்கள் உங்களை சோர்வடையும்படி பேசியிருப்பாங்க. உங்களை துன்பப்படுத்தும்படி வார்த்தைகளை கூட விட்டு இருந்திருப்பாங்க. நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸை ஓப்பனாக யாரிடமும் எதை பற்றியும் வெளியில வந்து கூற மாட்டீங்க. மனதிற்குள்ள மட்டுமே தாங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் அனைத்தையுமே நீங்க வைத்திருப்பீங்க. நீங்க எப்போதுமே அமைதியா இருக்க விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த அமைதியில நீங்க எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டேதாங்க இருப்பீங்க. மனதிற்குள் எந்த அளவுக்கு நீங்க கவலைகளையும் சில விஷயங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது என்று வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டேதாங்க இருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், யாராக இருந்தாலும் மனதிற்குள்ள சில விஷயங்களை போட்டு வைக்காமல் வெளியில் சொன்னால் மட்டுமே அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த விதமான அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துன்பத்தையும் கொடுத்திருக்கும். பேசாமல் வைத்துக்கொண்ட உணர்வுகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களை நார்மலாக மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனது ரீதியாகவும் அது பாதிப்பை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் யாரிடம் தெரியும், உங்களுடைய வாழ்க்கையின் கண்ட்ரோல் யாரிடம் தெரியுமா இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலைகள், மற்றவங்களின் திசைகள், இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு பதிலையும் இனிமே உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்குங்க. இந்த கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க, இந்த கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபீலிங் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்றால் இப்படி இருக்கும். அதே போல நீங்கள் யார் சொல்வதை கேட்டு நடப்பீங்க, உங்களை யார் வந்து அடிமையாக வைக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எப்படி எதிரியாக செயல்படுகிறார்கள் என அனைத்தையுமே உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ள வைத்துக் கொண்டே இருப்பீங்க. நீங்க நடந்த விஷயங்களை எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க, மறக்க நினைக்கவும் மாட்டீங்க. நீங்கள் அதனை எப்பொழுதுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டேதாங்க இருப்பீங்க. அந்த நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு அங்கேயே தங்கி கொண்டேதாங்க இருக்கும். அதனால அது உங்களுக்கு அப்பைக்கப்போ வந்து உங்களுடைய மனதிற்குள் அது பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். எனக்கான நாள் கிடைக்கும் பொழுது நான் யார் என்று காட்டுவேன் என்று அதனை காட்டுவதற்காக மட்டுமே அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வழிகள் யாருக்கும் தெரியாமல் தாங்க இது வரைக்கும் இருந்திருக்கும். நீங்க வெளியில எப்பொழுதுமே சில விஷயங்களை சொல்லாம நீங்க நடந்து கொண்டு இருந்திருப்பீங்க. யாரும் உங்களை எப்பொழுதுமே பலவீனமாக பார்க்க முடியாது என்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளியில் எதையுமே நீங்க கூற மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பல விஷயங்களை எப்பொழுதுமே ஹேண்டில் பண்ணி கொண்டு அதை எப்படியாவது சில விஷயங்களை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில வழிகளை நீங்க மறைத்து வைத்திருப்பீங்க. ஆனால் அது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சில வழிகளை நீங்க நிச்சயமா மறைத்து வைத்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. அமைதியாக சண்டை போட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதரின் ஒரு வாழ்க்கையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். எனவே அது மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் உங்களோடு நீங்களே சண்டை போட்டுக் கொள்வீங்க. தினசரி நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்ட அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்க தினசரி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல நீங்கள் எப்பொழுதுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு வேலையை செய்தாலும் ஒரு விஷயங்களை செய்தாலும் அதை நம்ம சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜார்னியை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் மறந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் உண்மை நீங்கள் தைரியமாக இருப்பது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உங்களை டயர்டாக்கி கொண்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்பு அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணாத ஒரு நல்ல ஒரு மாற்றம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும்.
இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வந்து சேரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சர்ப்ரைஸ் போல தாங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இனிமேல் உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். இனிமேல் எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த விதமான மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு திசைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு போக வைக்கும். நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலைத்தன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பல ஏற்றம் இறக்கங்களை பார்த்து வந்த ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மை என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நிலைத்தன்மை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கை என்பது உங்களுக்கு முடிவடைந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான ஒரு பாதையில் செல்லவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் எதிர்காலத்தை பேஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இனிமேல் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல விஷயம் நடந்ததும் அது உங்களுக்கு முடிவடைவது கிடையாதுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே தீர்மானிப்பது கிடையாது. இறுதி வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பதை உங்களால் கணித்து அதை கவனிக்கவும் முடியுங்க. ஆனால் இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்ததும் அது உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு கொண்டு வராது. அதற்கு பின்பு இன்னொரு நல்ல விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த விதமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகரித்தும் காட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் என்ஜாய் பண்ண நீங்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை உணர்ந்து கொண்டும் நீங்க இருக்கவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கிடப்பீங்க. நீங்க எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த விதமான பிளானிங் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எதிர்காலத்துல போதுமான அளவுக்கு பணத்தையும் உணர்ச்சிகரமான சில விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான ஒரியும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால வாழவும் முடியுங்க. நீங்க சாதனைகளை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில படைப்பீங்க. நீங்க சாதாரணமாக இனிமே கிடையாதுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல அதிக அளவுக்கு வாழ்க்கையில சில கோள்களையும் சில அச்சீவ்மெண்ட்டையும் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு நீங்க பதில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான உண்மைகளும் வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதையாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை இனிமேல் கிரியேட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, மற்றவங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு பலன்களையும் தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் உயர்வு அடைந்துவிடும். நீங்கள் இருந்த நிலைகள் இப்போது ஆரம்பமாகத்தாங்க இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய உயர்வை நீங்கள் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய யோசனைகள் அனைத்திற்கும் இனிமேல் பதிலானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் இனிமேல் மாறிவிடும். இதையெல்லாம் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைந்து விடுவீங்க. எல்லாமே இனிமேல் நீங்க உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த முன்னேற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தாங்க தேடி கொடுக்கும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.